கேரளாவில் உள்ள ஒரு தேவாலயத்தில் சர்ச்சைக்குரிய த கேரளா ஸ்டோரி படம் திரையிடப்பட்டதை அம்மாநில பாஜக பாராட்டி உள்ளது. இடுக்கி மறை மாவட்டத்தால் நடத்தப்படும் தேவாலயம் ஒன்றில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் பயிலும் மாணவர்களுக்கான நம்பிக்கை திருவிழாவின் ஒரு பகுதியாக நேற்று த கேரளா ஸ்டோரி திரைப்படம் திரையிடப்பட்டது. லவ் ஜிகாத் அச்சுறுத்தல்களை முன்னிலைப்படுத்தும் புத்தகம் ஒன்றையும் அந்த தேவாலயம் வெளியிட்டது. லவ் ஜிஹாத் என்பது ஒரு முஸ்லீம் ஆணுக்கும் முஸ்லீம் அல்லாத பெண்ணுக்கும் இடையிலான உறவை குறிக்க இந்துத்துவா அமைப்புகளால் பிரபலப்படுத்தப்பட்ட ஒரு சொற்றொடர் ஆகும். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கேரள மாநில பாஜக தலைவர் சுரேந்திரன், கேரளாவில் உள்ள பஞ்சாயத்துகள், உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளிட்டோர் முழு மனதுடன் இப்படத்தை வரவேற்றுள்ளனர் என்று கூறியிருக்கிறார். இது ஒரு உண்மையான பிரச்சனை என்பதால் மக்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து படத்தை பார்த்துள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். கேரளாவில் த கேரளா ஸ்டோரி படத்தை ஒளிபரப்பும் தூர்தர்ஷனின் முடிவை பாஜக மற்றும் RSSஇன் பிரச்சார இயந்திரமாக மாற அனுமதிக்கக்கூடாது என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் விமர்சித்த சில நாட்களுக்குப் பின்னர் சர்ச்சைக்குரிய அந்த படம் தேவாலயத்தில் திரையிடப்பட்டுள்ளது. பல்வேறு மதத்தினர் ஒற்றுமையாக வாழும் கேரளாவில் மத வகுப்பாதத்தை விதைத்து பிரிவினையை உருவாக்கும் பாஜகவின் முயற்சி வன்கொடுமையாக கண்டிக்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது.